ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். பாஸ்தா செய்யலாமா? ஃபஸ்ட்டு பாஸ்தாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவையான வெஜிடபிள்ஸ் பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி. தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, மஞ்சத்தூள், வத்தத்தூள், சோம்புத்தூள் அண்ட் ஜிஞ்சர் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை போட்டுக்கலாம். பட்டை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி அது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை மிளகா, அதுக்கப்புறம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலை சேர்த்து அதையும் ஒரு வதக்கிட்டு இப்போ இது எல்லாம் சேர்ந்து ஒரு கிரேவி பதத்துக்கு வரும். அது நல்லா வந்ததுக்கப்புறம் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். வத்தப்பொடி, கரம் மசாலா, மஞ்சள் பொடி, சோம்புத்தூள்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா ஒரு பரட்டி இந்த மசாலா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது 2 முட்டை உடச்சி அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். 2 முட்டை சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா ஒரு பரட்டி அதையும் அது கூட சேர்த்து எடுத்துக்கலாம். அது நல்லா ஒரு பதத்துக்கு வரணும். இப்போ வேக வச்ச பாஸ்தாவை அந்த கிரேவியோடு சேர்த்துக்கலாம். நான் இதிலேயே உப்பு போட்டுட்டேன். வேக வைக்கும் போதே நான் உப்பு போட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். நான் உப்பு வரப்போ எல்லாமே கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஃபைனலாக பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நல்ல முட்டைலாம் ஊற்றி தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. உங்களுக்கே பார்த்தா தெரியும். அண்ட் இதில் நான் உப்பு சேர்த்துட்டேன் வேக வைக்கும் போதே. நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போ சூப்பரான முட்டை பாஸ்தா செம்மையாக ரெடி ஆகிட்டு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு இப்போ பாஸ்தா எப்படி இருக்குன்றதை டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லலாம் வாங்க. ஃபைனலாக பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிட்டு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ஸோ உங்கள் வீட்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல்.